அனைவருக்கும் வணக்கம். மே தின விழா பொதுக்கூட்டம், அந்த கைவண்டி இழுக்கிறவங்க, அந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து விருதுநகரில் ஒரு மே தின விழா ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா, வருவாய்த்துறை அமைச்சராக இருக்க KKSSR ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜன், இவங்கெல்லாம் வந்து கலந்துருக்காங்க. ஒருத்தர் அங்கே வந்து மேடையில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்னா, அந்த திமுகவிலேருந்து அதிமுகவிலேருந்து 2 பேரும் வந்து சிறப்பு விருந்தினராக வந்துட்டாங்க, எதுவும் பிரச்சனை நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அச்சத்தில் இருந்திருக்காங்க. KKSSRம் ராஜேந்திர பாலாஜியும் ஒருவருக்கு வந்து புகழ்ந்து பேசுகிறத பார்க்கையில் அந்த அளவுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்களாம். இப்போ KKSSR வந்து ராஜேந்திர பாலாஜி திமுகவை இழுக்கிறதுக்கு என்ன மாதிரியான பிளான் போட்டிருக்காருங்கிறத நம்ம அந்த வர நாட்களில் வந்து நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு கீழே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு கட்சியை நோக்கி நம்ம போகணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் இருக்கிறாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், திமுகவோட OPS வந்து கூட்டணி வச்சு கட்சியை வந்து அழிக்க பார்க்குறாரு, அதனால் நாங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படிலாம் வாயிலே பேசின எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி எங்கேயோ போச்சு. மே தின பொதுக்கூட்டத்தில் நம்ம அண்ணாச்சி KKSSR ராமச்சந்திரன் நம்ம விருதுநகர் தொகுதிக்காக அரும்பாடுபடுகிறாருன்னு சொல்லி பேசுகிறாரு. இப்போ ஏதாவது ராஜேந்திர பாலாஜி மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமா? ராஜேந்திர பாலாஜியை தொட்டால் எடப்பாடி பழனிசாமி கெட்டு போனார். அந்த நிலைமையில தான் இந்த ஆளுமையும் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ OPS பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? எந்த நோக்கத்துக்காக அதிமுகங்கிற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து விலகி நம்ம மேலே எந்த குற்றச்சாட்டும் வந்துடக்கூடாது, வழக்கம் பாஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லா ஆட்டமும் ஆடுறாரு. ராஜேந்திர பாலாஜி மேலேயும் வழக்குகள் நிறையா இருக்குது. அதனால தான் KKSSR கால கையை பிடிச்சாவது நம்ம வந்து திமுகவில் போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு நினப்பில் அவர் மே தின பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு. இவர்களுக்கெல்லாம் வந்து என்ன அருகதை இருக்குது ஐயா OPS பற்றி பேசுகிறதுக்கு? இன்றைக்கி விருதுநகர் மே தின பொதுக்கூட்டத்தில் இன்றைக்கி மாப்பா பாண்டியராஜன், ராஜேந்திர பாலாஜி, KKSSR எல்லோரும் 3 பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க, அன்பை வந்து பரிமாறுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமியும் சரி, அவங்களோட சேர்ந்த சகாக்களும் சரி, அவங்களுக்கு தேவையான நேரத்தில் எதை வேணாலும் செஞ்சுக்கிடுவாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இவங்க வந்து உண்மையிலேயே நீங்கள் உண்மையான அதிமுகவினுடைய தொண்டர்களாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எந்த நோக்கத்துக்கு அதிமுகங்கிற ஒரு பெரிய இயக்கத்தை எம்ஜிஆர் ஆரம்பித்தார்? திமுகங்கிற கட்சியை விட்டு எம்ஜிஆர் விலகி இந்த கட்சியை ஆரம்பித்தது எதற்காக? திமுகவினுடைய செயல்பாடுகள் சரியில்லை, மக்கள் விரோதமாக செயல்படுது, அதை எதிர்த்து தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி எந்த நிலைமைக்கு கொண்டு போகிறாருன்னு பாருங்கள். கட்சியை உடைச்சார், தொண்டர்களை உடைச்சார், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை உடைச்சார், கட்சியினுடைய விதியை உடைச்சார், எல்லாத்தையும் உடைச்சி இந்த கட்சியை பாழாக்கி இன்றைக்கி திமுகவில் போய் ராஜேந்திர பாலாஜி நீங்கள் சேர்ந்துருங்க அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டார். செங்கோட்டைன்னு அதே மாதிரி தான் அதிருப்தியில் இருந்து நேற்று வேற ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்காரு, தண்ணியில் விளக்கம் கொடுக்க. நான் 72லேருந்து கட்சியில் நான் இருக்கிறேன், நான் வந்து எம்ஜிஆரோட விசுவாசி, அம்மாவோட விசுவாசின்னு சொன்னார். அதே இப்போ செங்கோட்டையன் எம்ஜிஆரோடைய விதிகளை மாற்றி அமைக்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவங்கெல்லாம் வந்து பேசலாமா ஐயா OPS பற்றி தவறா? கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்வதை மீட்டெடுக்கிறதுக்காக தான் ஐயா OPS அவர்கள் மிகப்பெரிய தர்ம யுத்தத்தை நடத்துகிறாரு. இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் சுயேட்சையை நின்று போட்டிட்டு வெற்றியும் பெற போகிறார். இந்த துணிச்சலான ஒரு ஆளுமை வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கா? எடப்பாடி பழனிசாமிகிட்ட காசு மட்டும்தான் இருக்குது. வேணும்னா பாருங்கள், ராஜேந்திர பாலாஜி கண்டிப்பாக திமுகவில் போய் இணைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த மே தின பொதுக்கூட்டத்தை நம்ம பார்க்க முடியாது. நன்றி, வணக்கம்.